இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ இந்த யோகம் பற்றி பேசினேன், யோகம் ராஜயோகம். இப்போ இந்த யோகத்தில் வந்து சில பேர் இப்போ பேர் வச்சிடுறாங்க, பிறந்தோடனே ஒரு பேரை வச்சிடறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கினா ஒரு பேரை மாற்றினா யோகம் தரும், வாழ்க்கை மாறும்னு சொல்லி பேரை மாற்றுறாங்க. அது எப்படியா, சாத்தியமா இல்லை உண்மையா? அது சாத்தியம்தான். அது எப்படின்னா வந்து நம்ம அந்த எந்த ராசிப்படி சரியா, இப்போ ஒரு மிட் எண்டுக்கு அப்புறம் தான் அதையுமே மாற்றுவாங்க. நீ இளமையிலே இளமையிலே நம்ம ஏதோ பேர் வச்சிடறாங்க. இது பண்ணி இப்போல்லாம் மேக்ஸிமம் வந்து அந்த ராசிப்படி வைக்கிறாங்கன்னு வைங்களேன். சப்போஸ் ஒரு மிட் எண்டுக்கு அப்புறம் ஒரு 35-36 வயசுக்கு அப்புறம் ஒரு அது அவரேஜ் 30 அல்ல 35க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தோல்வியாக சந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பேரை மாற்றி அடுத்த இது பண்ணுவாங்க பட்சத்தில் நம்ம என்ன கிழமை பிறந்திருக்காங்க, எந்த தேதியில் பிறந்திருக்காங்க, எந்த டயத்தில் பிறந்திருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேஷன் பண்ணி அந்த எந்த ராசியில் பிறந்திருக்காங்க இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேரை வச்சு அதுலேருந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறிருக்கு. ஒரு பேரையும் ஜோதிடம்லாம் இருக்குது தானே. இப்போ பேரை வச்சு ஜோதிடம் சொல்கிறவங்களாம் இருக்காங்கல்ல, அது மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப நல்லது தான். அது வந்து நியூமராலஜிக்கு இருக்கு சம்மந்தமா. ஆமாம், கண்டிப்பாக. அதை தான் கால்குலேஷன் போட்டு கணக்கு பார்த்து தானே நம்ம வந்து அந்த நேமே நம்ம வந்து அசைன் பண்ணுறாங்க. சரி சரி, அதனால் கண்டிப்பாக அதில் பண்ணணும். சரி சரி. இப்போ அடுத்து இந்த குழந்தைய பிறந்ததுக்கப்புறம் என் தாய் தந்தை இருக்காங்க. இப்போ நான் என்னை எடுத்துக்கங்க, இப்போ எனக்கு வந்து நான் பிறந்துட்டேன். நான் பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு என் ஜாதகம் தான் பேசுமா, இல்லை எனக்கு ஒரு குழந்தைய பிறந்துச்சுன்னா அது ஜாதகம் தான் எனக்கு பேசுமா, இல்லை என்னோட சுய ஜாதகம் தான் பேசுமா? அது வந்து எதுவும் பாதிப்புகள் ஏற்படுமா அந்த பிள்ளைகளுடைய ஜாதக அமைப்புகள்? இல்லை, நம்ம சுயஜாதகம் தான் பேசும் ஃபஸ்ட்டு. பட் நம்ம குழந்தை எப்படி பிறக்க போகுது, என்ன நடக்க போகுது என்னங்கிறது நம்ம ஜாதகத்தில் இருக்கும் ஒரு விஷயம். அதை தாண்டி இப்போ நம்ம தாய் தகப்பனா சூரியன் சந்திரனும் பாதிக்கப்பட்டு இருக்குன்னு வைங்களேன். அப்போ தாயாருக்கோ தந்தைக்கோ வந்து உடல்நலத்தில் ஒரு சில நல்லா இருந்தாலும் ஒரு சில பாதிப்பு கொடுக்கத்தான் செய்யும். அது ஒரு 10% 15% அது வாய்ப்பு உண்டு தான். அப்போ அந்த கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் பாதிக்கப்படாமல் நம்ம குழந்தை நம்ம ஜனனமாகி நம்ம பிறக்குது அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது வந்து அது ஒரு 15% உண்டு தான், தவிர்த்திட முடியாது. 100% இருக்குது. சில பேர் குழந்தை பிறந்த உடனே தாய் தப்பை இறந்துருவாங்க, ஏதோ தாய் தப்பை போயிடும், அது மாதிரிக்கெல்லாம் ஒரு தோஷங்கள்லாம் உள்ளதெல்லாம் இருக்குல்ல. அப்போ அதுவும் உண்டு. அது வந்து நமக்கு ஒரு 10% இருக்கும். அதுக்கு நம்ம ஜுவேசாதை நம்ம பலம் வாய்ந்ததாக இருக்குன்னு வைங்களேன். அப்போ என்ன ஆகும்னா நம்ம குடும்பத்தை பிரிஞ்சு எங்கிட்ட போய் நம்ம வேறு லைஃப் வேறு ஸ்டைலில் நம்ம வாழ்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம கிரகமும் நம்ம கிரகமும் நம்ம பாதிக்கப்பட்டிருந்து நம்ம குழந்தைகளும் ஒரு சரியான ஒரு சூரியன் சந்திரன் பாதிக்கப்பட்டு சரியான இது அமைப்பு இல்லாமல் பிறந்தாங்க அப்படின்னா அது நமக்கு வந்து அது சரியாக இருக்காது. அது வந்து பெற்றோர்களுக்கு பிரச்சனை ஏற்படும். அது நம்மளோட ஜாதகம் பலமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஓகே, ஆயுள் பங்கு வராத அளவுக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஓகே. இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து அதில் எச்சரிக்கையாக இருக்கும். தோஷங்கிறப்ப வந்து பித்ரு தோஷங்கள்னு சொல்கிறாங்க, மாங்கலிய தோஷங்கள்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் போக்குறதுக்கு எதுவும் பரிகாரங்கள் இது மாதிரி எதுவும் இருக்காது? அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். மாங்கலிய தோஷம்லாம் தான் தாலி கட்டாமல் மாலை மட்டும் மாற்றி வச்சுக்கிறாங்க. ஒரு சில இதை வந்து பரிகாரம் பண்ணிக்கலாம். மற்றபடி ராகு தோஷம் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் பரிகாரம் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன நிவர்த்தி பண்ணலாங்கிறத நம்ம பார்த்து சரி பண்ணிக்கலாம். அது வந்து பித்திரு தோஷங்கிறது அதெல்லாம் நம்ம குலதெய்வம் நமக்கு பூர்வ புண்ணியம் கரெக்டாக இல்லை, நம்ம தெய்வத்தை கரெக்டாக நம்ம குலதெய்வம் நம்மகிட்ட நம்ம தெரியாமல் இருக்குது, இல்லை குலதெய்வமே நமக்கு கும்பிட போகிறதே இல்லை, அது மாதிரி ஒரு இதில் இருக்கும் அப்படின்னா அது நமக்கு வந்து அது பித்திரு தோஷம். நம்ம ஏதாவது முன்னோர்கள் ஏதாவது சாபம் வாங்கியிருப்போம். இப்போ பிறவியில் நம்ம வந்து சரியாக நடந்திருக்க மாட்டோம். சப்போஸ் ஏதாவது பெண்களில் துரோகம் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கும்போது பித்திரு தோஷம் வரத்தான் செய்யும். அப்போ அதுக்கு என்ன ஒரு சில பரிகாரம் இருக்குது, அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இல்லை எந்த ட்ராக்கில் போனால் அது குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத நம்ம ஜோதி ஜாதகத்தை 2 பேர் ஜாதகத்தை ஆண் பெண் ஜாதகத்தை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணிக்கலாம். அது சரிங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ அந்த பிரம்மமுகூர்த்த வேலைன்னு சொல்கிறாங்க, அதிகாலை பிரம்மமுகூர்த்த வேலைங்கிறது எவ்வளோ சிறப்பு மிக்க வாய்ந்தது. அந்த நேரத்தில் எந்த காரியம் பண்ணாலும் வெற்றி. இல்லை ஒரு அதிகாலை ஒரு 8 மணி 9 மணி வரையும் தூங்குறவன் பார்த்தீங்கன்னா சோம்பேறியாக போயிடுறான். இதே அதிகாலையில் பார்க்குற அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்திரிக்கிறப்ப தான் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்காங்க. அப்போ அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்துக்கு என்ன மாதிரியான பவர் இருக்குங்க ஐயா? கண்டிப்பாக இப்போ காலையில் உங்களுக்கு வந்து 6 மணிக்குள்ளே நம்ம எந்திரிச்சு குளித்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு விஷயத்தை எதை தொடங்கினாலுமே நமக்கு சிறப்பாக இருக்கும். அந்த நாள் வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்கும். காலையில் வெள்ளனை எந்திரிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு சிறப்பு தான். விடிய காலம் எந்திரிச்சு வாக்கிங்லாம் போயிட்டு வந்து குளிச்சுட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு காலை டூட்டிக்கு நம்ம போகும்போது அந்த நாள் வந்து ரொம்ப நேரம் நமக்கு அந்த நாள் நமக்கு இருந்த மாதிரி நமக்கு நினைவு தெரியும். வெள்ளனையாக நம்ம எந்திரிக்கும் போது அப்போ பிரம்மமுகூர்த்தத்தில் எந்த விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. நம்ம அதுக்கு ஒரு கெட்ட நேரங்கள்லாம் அந்த நேரத்தில் இல்லை. நம்ம எதை செஞ்சாலும் அதுக்கு தான் நம்ம குடி போகிறது, ஒரு சில கல்யாணங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரம்மமுகூர்த்தத்தில் பண்ணுறது. அப்போ நமக்கு எல்லா சுபட்சியமும் நமக்கு கிடைக்கும். ரொம்ப அருமையாக நல்லா சொன்னீங்க, நல்ல விஷயமா நல்ல விதமாக சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முருகர் பக்தர், எப்போவுமே செந்தூர் முருகர் வாழ்க இப்படி போட்டுரு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, முருகர் படம் தான் வச்சுருக்கீங்க.
எல்லாம் இதாக இருக்கும். அந்த முருகரோட ஒரு 6 படை வீடு வச்சுருக்காரு. இதில் வந்து அவரோட சிறப்புகள் ஏதாச்சும் நீங்கள் உங்கள் இதால் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், நம்ம நேர்களுக்கும் சரி நமக்கும் சரி. இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நிறையா இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு நான் முருகரை கும்பிடாதால நம்ம பழனி போனேன், வடபழனி, சென்னை வடபழனி போனேன். இது மாதிரி நிறையா முருகன் கோயில் போயிருக்கேன், கும்பிட்டேன். நமக்கு வந்து ஒரு விஷயம் நமக்கு வந்து பாசிட்டிவாக நடந்துச்சு அப்படின்னா திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான். அது இயற்கையாக நம்ம ஆட்டோமேட்டிக்காக நினைக்கும் போது கடவுள் அருளால் இங்கே போனால் அது ஒரு சில விஷயம் நடந்துச்சு. கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்மளால் உணர முடிஞ்சிச்சு. நம்ம கஷ்டத்துலேருந்து ரிலீஃப் ஆகிறது வந்து நம்மளால் கண்டிப்பாக உணர முடிஞ்சிச்சு. அவர் வந்து தத்ரூபமாக நிறையா விஷயங்களை செஞ்சார். அப்போ முருக வழிபாடுங்கிறது வந்து நம்மளை என்றைக்குமே கைவிட்டுறாது, 100% நமக்கு வெற்றியை கொடுக்கும். என்ன அந்த நேர காலங்கள் நமக்கு இன்னமும் ஒத்து வந்துச்சுன்னா இன்னும் ஒரு படி மேலே நம்ம தூக்கி நிறுத்திடும். அப்போ முருக வழிபாடுங்க ரொம்ப சிறந்தது. அது அவர் எந்த முருகனை கும்பிடணும் அப்படிங்கிறது பார்த்து நம்ம ஜாதக ரீதியாகவும் சரி எந்த ரீதியாக பார்க்கும்போது அது எல்லா கஷ்டங்களுக்கும் அவர் எந்த இடத்துக்கு எங்கே போகணும், எந்த முறை கும்பிடணுங்கிறது நம்ம பார்த்து பரிசீலனை பண்ணி கூட நம்மளால சொல்லலாம். ஒரு மனிதருக்கு வந்து அந்த தேடல் இருக்கணும். இந்த தேடல் இருந்து அந்த முருகரை போய் பிடிக்கணுமோ அதில் அது கண்டிப்பாக அவர் கையை பிடிச்சிக்கலாம். ஆமாம் ஆமாம், ரொம்ப அருமையாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. நேயர்களாகிய உங்களுக்கும் மிக்க நன்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்பு கொள்ள ஐயாவோட தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஆன்லைனில் எதை வேணால் கேட்டுக்கோங்க. மேலும் ஒரு நிமிஷத்துக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைனில் எதாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் கேள்வியை கேட்டுக்கோங்க. நேரில் வரணும்னு நினைக்கிறவங்களும் தொடர்பு கொண்டு ஐயாவை நேர்லேயும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.